அது நிறைய பேருக்கு அந்த இடம் தடுமாறுது. சொல்லுங்க அதை. உக்கிரக்காரன். சரி, அதை நான் இன்னொரு மொழியில சொல்றேன் பாருங்க. ஆர்சி பைபிள்ல பொறுப்பாளர்னு இருக்குது. ஆர்சி பைபிள்ல பொறுப்பாளர்னு இருக்குது. ஆங்கில பைபிள்ல மேனேஜர்னு இருக்குது. அதனால இப்ப நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம கிராமத்துல சொல்ல போனாக்கா கணக்கு புள்ள. இப்ப நீ இப்ப அந்த உக்கிரனக்காரன்றது உன் வாயில வரல. இப்ப நீ உனக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தடவையும். அதனால நீ இப்படி மேனேஜர்னு எடுத்துக்கோ, பொறுப்பாளர்னு எடுத்துக்கோ, இல்ல கணக்கு புள்ளன்னு எடுத்துக்கோ, உக்கிரனக்காரன்னு எடுத்துக்கோ. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, பொறுப்பாளி, கணக்கு புள்ள. அவன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வர வச்சு, உன்னை குறிச்சு இப்படி கேள்விப்படுறேன்னா அப்புறம் வாசிக்க போலாம். எல்லாம் கவனிங்க. ஒரு பெரிய பணக்கார ஓனர் இருக்கிறாரு. அந்த ஓனர்கிட்ட ஒரு கணக்கு புள்ள வேலை செய்யறான், கணக்கு பார்த்து வரான். இதை அந்த கணக்கு புள்ள சைடில் கொஞ்சம் அடிச்சிருக்காரு பாருங்க. காசு அரிசி வாங்கினேன், 100 ரூபாய் அரிசி வாங்கினேன்னா 150 ரூபான்னு எழுதிருக்காரு பிள்ளைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பருப்பு வாங்கினேன் 50 ரூபாய் பருப்புனா 60 ரூபான்னு எழுதிருக்காரு பிள்ளைங்க. இப்படி அடிச்சிருக்காரு பிள்ளைங்க. இப்போ இதை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஓனருக்கு தகவல் சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க? சார், உங்க மேனேஜர் கமிஷன் அடிச்சுருக்கிறான், எல்லாத்தையும் என்ன அடிக்கிற, நீங்க என்ன சொல்றீங்க? அதை உங்க ஊர்ல எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? கமிஷன் அடிக்கிறான்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுல கொஞ்சம் தள்ளிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவன் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. அப்ப அந்த ஓனர் என்ன பண்றாரு? இந்த மேனேஜரை தூக்கணும்டா வேலையில இருந்துன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன பண்றான்? இவர் சொல்லிட்டாருன்னா, மரியாதையா உன் கணக்கெல்லாம் இந்த மாசமே எழுதி கொடுத்துட்டு வேலையை விட்டுப்படா அப்படின்ட்டார் ஓனர். இப்ப இவன் என்ன பண்றான்? இந்த கணக்கு செட்டில் பண்றதுக்குள்ள அவர் ஓனர்கிட்ட அந்த ஊர்ல கடன் வாங்கியிருக்காங்க பாரு, அவங்களெல்லாம் கூப்பிடுறான், வா வா. அவன் என்ன சொல்றான்? இவ்வளவு வயசாயிடுச்சு, நான் போய் எங்க கொத்து வேலை செய்ய போறேன்? மம்டி ஏத்து கடபரத்து எங்க ஏரி வேலைக்கு என்ன கூப்பிட போறாங்க? வயசான காலத்துல வேலையும் செய்ய முடியாது, செத்து போயிடலான்னா வெக்கமாகுது, அவமானமாகுது. நான் ஓனரை ஏமாத்திட்டான், அதனால செத்து போயிட்டான் போல, தூக்கில் தொங்கிட்டான் பழகுது, விஷம் குடிச்சிட்டான் பழகுது, இப்படி எல்லாம் ஊரே பேசும். அதனால இதுக்கும் வெக்கமாகுது, வேலை செய்யறதுக்கும் பலன் இல்லை, செத்து போயிடலானாலும் வெக்கமாகுது. அதனால என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு அவன் என்ன ஐடியா பண்றான்னா, அந்த ஓனர்கிட்ட யாரெல்லாம் கடன் வாங்கிறான் எல்லாம் கூப்பிடுறான். வரான், ஒருத்தனை கூப்பிடுறான். நீ எவ்வளோடா வாங்கிக்கிறான்? 100 குடம் என்ன வாங்கியிருக்கிறான்? 50 எழுது உக்கார் போ. சார், அப்போ 50 நான் தானே கணக்கு பிள்ளை, நான் பார்த்து எழுதுறேன் போ. நான் எழுதுதான் கணக்கு. அல்லேலூயா. நான் எழுதுறதான் கணக்கு, நான் கொடுக்குறதான் கணக்கு ஓனர்கிட்ட. நீ 50 எழுது போ. அப்ப இவன் கடன் வாங்கணும் யாரும் ஓனரா நினைப்பான்? மேனேஜர் தான். எம்மா அந்த ஓனர் 100 கடன் அவன் ஒண்ணு கூட சொல்ல. ஆனா இவன் பாரு, அப்பா மாத்தி பரவாயில்ல 50ன்னு சொல்லி எழுதுற, நீ தாண்டா ஓனரு, நீ தாண்டா எனக்கு தெய்வம் அப்படின்ட்டு போறான். இன்னொருத்தான் வரான். எவ்வளோடா வாங்கினா? 100 மூட்டை கோதுமை வாங்கியிருக்கிறேன் சார். 100 கல்லம்னா கல்லன்றதுக்கு ஆர்சி பைபிள்ல மூட்டைன்னு இருக்குது. அது இல்லையா? ஏன்னா சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாததுனால நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்றேன். இதெல்லாம் நான் எவ்வளோ லாங்குவேஜ் எடுத்து படிக்கணும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமாகுது உங்களுக்கு. அதனால தான் சொல்றேன், பைபிளை நல்லா படிச்சிங்கனாலே நான் அத்தனை லாங்குவேஜ் எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ சொல்றான் 100 கல்லம்னா என்ன? மூட்டை. அது இல்லையா? 100 மூட்டை கோதுமை வாங்கியிருக்கிறேன். அப்போ என்ன பண்றேன்னா 80ன்னு எழுதுன்னு. இப்ப எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்மியா எழுதி கொடுத்தவனா அந்த ஊர் ஆளு இப்ப ஓனரை விட்டாங்க. இந்த மேனேஜரை தான் தெய்வம் போலப்பா மாத்திட்டாரான், பாதி கடனை மன்னிச்சுட்டான்டாப்பா, நல்ல மனுஷன்டா இவன் அப்படின்னு. இப்ப ஓனர்கிட்ட இவனுக்கு கெட்ட பேரு, அந்த ஊருக்குள்ள இவனுக்கு நல்ல பேர். அப்ப இவன் சாகிறதுக்குள்ள, அந்த வேலையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவனை மெச்சிக்கொள்ளணும், இவனை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவனை பார்த்து நல்ல மனுஷன்ப்பா, என் கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணாம்பா மோடி சார் மாதிரி அப்படின்னு பண்ணாரு. கவலைப்படாது. அப்ப அந்த கணக்கு புள்ள மேனேஜர் செஞ்ச காரியத்தை அந்த ஓனர் பார்த்து அவனை மெச்சி கொள்றாரா சார். அவன் என்ன பண்றாரா? மெச்சி கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பாராட்டினானா. என்ன பாராட்டினானா அவன் இந்த வேலையை விட்டு வெளியே போறதுக்குள்ள இன்னொரு வேலையை செட்டில் பண்ணிட்டான் பாடுறான். ஜனங்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டான் பாடுறான். இல்லைன்னா அவன் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யாம போயிருந்தான்னு வச்சுக்க, அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யாம போயிருந்தா என்கிட்டயும் அவனுக்கு கெட்ட பேரு. அந்த ஜனங்களும் அப்படின்னு ரோட்ல போகும்போது என்ன சொல்ல, போராம்பர் படும்பாவி, அந்த ஓனர்கிட்ட எவ்வளவு கமிஷன் ஆச்சான்னு தெரியலப்பா, கணக்கு பார்க்க சொன்னா கணக்குல இவ்வளோ கணக்கு காட்டி எடுத்துக்கிறான் துட்ட,
கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. அதனால தான் இப்போ ஓனர்கிட்ட கெட்ட பேர் நல்லா உங்ககிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கின்னு சாவுறதுக்குள்ள இந்த வேலையை விட்டு போகிறதுக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுத்துங்கன்னு சொல்லி எல்லாம் கணக்கம் பாதி பாதியாக மாற்றிடும். அப்போ அதான் அந்த ஓனர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம், அநீதி உள்ள அந்த மேனேஜர் புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவனை மெச்சி கொண்டான். மெச்சி கொண்டான்னா என்ன சொல்லுங்க? ரொம்ப பின்தங்கின நாடு மாதிரி இருமா அது. பாராட்டுறான், வரவேற்கிறான், அவன் செஞ்ச காரியத்தை வரவேற்கிறான். அம்மா என்கிட்ட கெட்ட பண்ணாலும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டடா நீ, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டடா நீ, கடன் வாங்கின ஏழைங்களுக்கு உதவி செய்யட்டடா நீ, அவனை மெச்சி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஒளியின் பிள்ளைனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான். நம்மள பார்க்கிலும் ரட்சிக்கப்படாத இந்த உலகத்தான் அதிக ஞானியா இருக்கிறானா, உஷாராகிறான் பார். ஒன்னுல மிஸ் ஆனா ஒன்னுல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக அவன் பாருங்க உஷாராகிறான். அதான் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்க்கிலும், ஒளியின் பிள்ளைனா ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பார்க்கிலும், கிறிஸ்தவர்களை பார்க்கிலும், ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்கிலும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒளியின் பிள்ளைனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை பார்க்கிலும், கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் ரட்சிக்கப்படாதவன் ஞானமா இருக்கிறான். அவன் கூட ஒரு அண்டால மோரு காசி ஊத்தினுக்காரான். நான் எங்க வந்து போறது மோருங்க? ஆஸ்பத்திரிக்கு போய் செல்லு வைப்பேன். அப்போ டாக்டர் கிட்ட சொல்லுவேன், நான் எங்கே வந்து போகிறது மாத்திரைக்குன்னு. வாங்கினா வாங்காட்டி போடணும். நான் எங்கே வந்து போகிறது ஆப்ரேஷன் காசுக்கு பண்ணாட்டி போடணும். அல்லேலூயா. நான் எங்கே வந்து போகிறது ஸ்கேனுக்கு எடுக்காட்டி போ எனக்கு. அப்போ அங்கே போகும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாரு. ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாரு, எப்படியோ பீராஞ்சி உருட்டி பெருத்தி எடுத்து போய் ஒரு அம்மா சொல்லுது, கேன் எடுக்க போனேன். கேன் எடுக்க போனியா? ஸ்கேனை தான் கேனுன்னு அந்த அம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் தலை சுத்திச்சு பாரு. கேன் எடுக்க போனேன். கேன் எதுக்கு போனேன் நீன்னு கேட்டுக்கிறேன். என்னத்துக்குமா கேன்? ஐயோ கேன் 2500 ரூபாய் கேனா? இவ்வளோ பெரிய ட்ரம்மு 1000 ரூபாய் 900 ரூபாய் தான் சொல்றாங்க. நீ 2500 ரூபாய் என்ன கேன் எடுக்க போறேன்னு அப்புறம் தான் சொல்றேன், படம் சார் படம். ஓ ஸ்கேனா? மறந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச டெக்னாலஜியை மறந்துட்டா ஆண்டவரை நினைச்சிங்க. கேன் எடுக்கணும்னு படம் எடுக்க போறேன்னு ஒரு அம்மா அப்படியே சொன்னாங்க. படம் எடுக்கிறேன் என்னன்னா எக்ஸ்ரே வந்து அதுதான் படம் எடுக்க போறேன், எக்ஸ்ரே எடுக்க போறேன், படம் எடுக்க போறேன். படம் சென்னையில் இல்லாத டைரக்டரா இந்த அம்மா படம் எடுக்க போறேன்னு நினைச்சேன். ஏம்மா ஒரு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்குள்ள போதும் போனாயிடுது. சரி இருக்கட்டும். அதனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சில லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு மொழிபெயர்ப்புல கொண்டு வர பாரு. உக்குறன காரணன்ற வார்த்தையே வரல பாரு ஜனங்களுக்கு. அதனால தான் மேனேஜர், கணக்கு புள்ள, பொறுப்பாளி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் புத்தியா செய்யறான். அப்போ அதான் ஆண்டவர் சொல்ற, அந்த உலக ஜனங்களை பாரு கொஞ்சம்ன்றார். அவன் கூட பாவத்துல செய்யறான், அநியாயம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான், ஏழைங்களுக்கு உதவி செஞ்சிடறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை கரைச்சிடறான். அவன் செஞ்ச பாவத்தை எடுத்துன்னு போய் கட்டுக்கட்டா உண்டியில போட்டுறான். இது திருப்பதியில அங்கே போடுறான், இங்க போடுறான். ஏன்னா என்னன்றான், கொஞ்சம் புண்ணியமாவது சேர்த்துக்கிறேன் சார், நான் செஞ்ச பாவத்துல கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடிக்கிறது சார். அதனால தான் அந்த ஓனர் சொல்றாரு, அந்த கணக்கு புள்ள செஞ்சதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மெச்சி கொண்டானா, பக்கா பண்ணிட்டடா நீ என்கிட்ட பாவம் பண்ணிட்டா, அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு கரைக்கிறதுக்கா நீ ஏழைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்ட. இதுதாங்க இப்ப என்ன நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதோன்னு எனக்கு. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, தூங்குறவன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்சது பாவம், கணக்குல கமிஷன் அடிச்சிட்டான். இது ஓனர் தெரிஞ்சு அவனை வேலையை விட்டு எடுக்க போறாரு. இப்போ அவன் என்ன பண்றான், இவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வேலையை விட்டு தூக்குறாரு அவனை. என்ன இப்போ இவன் என்ன பண்றான், நம்ம போறதுக்குள்ளே ஒரு 2 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு போறான், ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான், ஒரு 2 பேருக்கு புண்ணியம் பண்ணிட்டு போறான். இப்போ அதான் அந்த ஓனருக்கு, சரி என்கிட்ட பாவம் செஞ்ச, இப்போ அந்த பாவம் எப்படி சுத்தமாகுதுன்னா 2 பேருக்கு ஹெல்ப் பண்றான் பார். 50 குடமா மாத்துறான் ஒருத்தனுக்கு 80 மாத்திரான் மூட்டைய. அப்போ என்ன ஒரு 2 பேருக்காவது இவன் போறதுக்குள்ள நல்லது பண்றானேன்னு சொல்லிட்டு, அப்ப இவன் செஞ்ச 2 பேர் நல்லதுக்கு ஓனர்கிட்ட செஞ்ச அத்தனை பாவமும் இவனுக்கு சுத்தமாயிடுது. அதனால தான் சொல்றாரு, பிச்சை கொடு சகலமும் சுத்தமாகும். புரியுதா உங்களுக்கு?
நல்லா எவ்வளோ வசனங்களை எடுத்து தியானிச்சு உக்காந்துக்கிறோம் தெரியுமா? வசனங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்றதுக்கு. ஏன்னா இப்படி நம்ம சுத்தம் எப்படியெல்லாம் ஆகுதுன்றது, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுடைய பாவமோ சாபமோ இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமாகுது. உன்னை குளிப்பாட்டிட்டார், கழுவிட்டார், நீதிமானாகிட்டார். அதுக்கப்புறம் நீ செய்யற ஏதோ பாவம் சின்னதோ பெருசோ அது அப்படியே சேர்ந்துன்னு வரும். அப்போ அந்த பாவத்தை சுத்தமாக்குறதுக்கு ஒரே வழி என்ன பண்ணும்? பிச்சை கொடு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ணு. அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம தர்மம் பண்ணும்போது, உதவி செய்யும்போது, ஏழைகளுக்கு இறக்கும் போது, சிறுமைப்பட்டவங்க, சிந்தை உள்ளவங்க, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இந்த கணக்கு புள்ள செஞ்ச பாவத்தை அந்த ஓனர் கிளீனாக மன்னிச்சு விட்டாரான். படா அவ்வளோ ஞானமாக செஞ்சான் படுறான். அவன் பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்படணுன்றதுக்காக ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. அது மாதிரி உனக்கு பாவம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ செஞ்சுட்ட, 4 பேருக்கு நன்மை செஞ்சு பாரு, ஒரு ஹெல்ப் பண்ணி பாரு, ஒரு உதவி பண்ணி பாரு, சகலமும் உனக்கு சுத்தமா. பிச்சை கொடுன்ற பிச்சை கொடு, சகலமும் உனக்கு சுத்தமா. அப்போ உனக்கு இரக்கம் கிடைக்குது, கருணை கிடைக்குது, தயவு கிடைக்குது. ஒரு நாள் பாருங்க, இந்த ஃபாரின்ல இருக்கிற ஜெயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் எடுத்து படிச்சுன்னு இருந்தேன். நான் ஜெயில் ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியில் என்னன்னாக்கா பார்த்துருந்தேன்னா, ஒருத்தரை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண 40 ஆண்டு அவனுக்கு சிறை தண்டனை, 40 வருஷம். அவனுக்கு அப்படி இப்படின்னு ரீசன் சொல்கிறான். அந்த ரீசன் எல்லாம் தாண்டி அவனுக்கு 40 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ அவன் உள்ளே போகிறான் பாருங்க. உள்ளே போன பிறகு அந்த ஜெயிலில் எல்லாருக்கிட்டையும் நல்லவனா நடந்துக்கிறான். வேலை செய்கிறானா, போகிறானா, வரானா, அங்கே இருக்கிற காவலர்களுக்கு கீழ்ப்படுகிறானா, சொல்கிற பேச்சு கேட்குறானா, ஜெயிலில் நிறைய நன்மைகள் செய்ய ஆரம்பிக்கிறானா, வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறானா, வியாதியஸ்தர்கள் யாருனா இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானா. இப்படியெல்லாம் அந்த ஜெயிலில் அவன் அந்த நல்ல காரியங்கள் செய்ததுனால அவனுக்கு 12-13 வருஷத்துல அவனுக்கு ரிலீஸ் கொடுக்குறாங்க. 40 வருஷம் எங்கே இருக்குது? 15 வருஷத்துக்குள்ள அவனை விடுதலை பண்ணுறான். மீதி 25 வருஷம் என்ன ஆச்சு? அல்லேலூயா. 25 வருஷம் மன்னிச்சு விட்டாங்க. எப்படி சார் 15 வருஷத்துல ஒருத்தர் ரிலீஸ் ஆயிட்டான், விடுதலை ஆயிட்டான்? என்ன காரணம்னா, அவன் சிறையிலே இருந்த அந்த நன்னடக்கத்தின் காரணமாக அவனுக்கு விடுதலை கொடுக்கப்படும். ஜெயில 40 வருஷம் தண்டனை சார். அப்புறம் அவனை பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துல ரிலீஸ் பண்றான். என்னான்னு பார்த்தா அந்த ஹிஸ்டரியில பார்த்தாக்கா அவன் ஜெயிலுக்குள்ள அந்த 15 வருஷத்துல எல்லாருக்கிட்டையும் நல்லவனா நடந்தான். அரசாங்கத்துக்கு அவனை பிடிச்சி போய் அவனை 25 வருஷம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 பாவம் நீ செஞ்சிருக்கிறனாக்கா, நான் கொஞ்சமாவது ஒரு ஏழைங்களுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பார்த்தா உனக்கு ஆண்டவர் 15 வருஷமா மாற்றி 25 வருஷத்தை தள்ளுபடி பண்ணுவார். இந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஜெயிலில் போய் அவன் நன்மையை செய்கிறான், ஒழுங்கா நடந்துக்கிறான். எப்பா பாவம் செஞ்சுட்டான், எங்கேயாவது வந்து ஒழுங்கா எல்லாம் வாழ்வான்னு வாழ்றான். அதனால அவனுக்கு தள்ளுபடி பண்ணி அவனை சீக்கிரமா விடுதலை. பெரிய காரியங்கள் இருக்குது. இப்போ இன்னைக்கும் முடியல. சரி, நம்ம இந்த காரியங்களை முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அந்த பரிசையனை பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானதை பிச்சை கொடுன்னு. பிச்சை கொடுத்தீங்கன்னா உனக்கு சகலமும் சுத்தமாக. அதான் அந்த கணக்குக்குள்ளே செஞ்சுதை பாருங்க. அந்த மேனேஜர் பண்ண பாரு. ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டான், உண்மைதான். ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டான். ஆனால் 2 பேருக்கு இரக்கம் செய்யணும், உதவி செய்யணும், கருணை காட்டு. அந்த மாதிரி தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, நீங்கள் யாருக்கும் எதோ செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு உதவி பண்ணுங்க. நீங்கள் சுத்தமாக நீங்கள் சுத்தம். ஒரு கொலை பண்ணவனு 40 வருஷம் அவனுக்கு தண்டனை போட்டு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் ஆனால் 15 வருஷத்துல அவன் விடுதலை பெற்றான். காரணம் என்னன்னாக்கா, ஏன் அவனுக்கு 15 வருஷத்துல கொடுத்தாங்கன்னு பார்த்தாக்கா, அவன் அங்கே போய் ஒரு ஒழுங்காக வாழ்ந்தான், நல்லவனா இருந்தான், 4 பேருக்கு நன்மை செய்தான். அந்த நன்னடக்கத்தின் காரணமாக அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். அவ்வளோ யோசனை பண்ணி பாருங்க. அதான் சொல்றாரு, இந்த உலக பசங்க, இந்த உலக ரட்சிக்கப்படாத ஜனங்க அவ்வளோ ஞானமா அது சோறு போடுது, துணி எடுத்து கொடுக்குது, ஹாஸ்டலுக்கு எதனா செய்யுது, ஏதோ ஒரு வகையில் ஏழைங்களுக்கு உதவி செய்யுது. அப்போ இந்த உலகத்தின் ஜனமே இவ்வளோ ஞானமாகுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நம்ம ஏதோ எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், ஒரு புண்ணியமாவது போட்டோம், எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், ஒரு புண்ணியமாவது இருக்கட்டும் சார் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், அந்த புண்ணியம் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக நீங்கள் கொடுப்பதின் மூலமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா.